ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். டேரிக் பெர்பெக்ட் ஒரு திருவள்ளுவர் பிரேம்குமார். ரொம்ப நாளாக மைக் வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா பேசும்போது வீடியோஸ் பண்ணும்போது சவுண்டு கிளியராக கேட்க முடியாது, சரி கிளியராக கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லி மைக் வாங்கினேன். அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். டிஜே மைக் மினி யூடியூப் விளாக்காகவும் லைவ் ஸ்ட்ரீமிங்காகவும் இது வாங்கினேன். ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிசீவர் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் விண்ட் ஸ்க்ரீன் 2 கொடுத்துருக்காங்க, அப்புறம் காம்பேக்ட் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் கிளிப் மேக்னெட் 2 கொடுத்துருக்காங்க, அப்புறம் டிரான்ஸ்மிட்டர் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க, அப்புறம் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இதோட வெயிட் 10 கிராம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹை குவாலிட்டி ஆடியோ ஸ்டேபிள் டிரான்ஸ்மிஷன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட பேட்டரி 10 ஹவர்ஸ் இருக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க. 2 லெவல் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதில் டிஜேஐன்னு போட்டிருக்காங்க. ஒன்றுலாம் கவரே நல்ல அழுத்தமாக தான் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, இன்னொரு விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, இதான் மைக் நினைக்கிறேன். இது ரிசீவர். இது இன்னொரு மைக். ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். இது என்னன்னு தெரியல. வேறு எதுவும் இல்லை. இதில் பவுச் நல்லா காம்பேக்டாக நல்லா இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்காங்க. விண்ட்ஸ்க்ரீன் ப்ளஸ் மைக். நான் இப்போ தான் இது வாங்குகிறேன் ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி போட்டில் ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து விலை கம்மி தான், 800 இது மாதிரி தான் வருவது. இருந்தாலும் அது நாய்ஸ் ரெடியூஷன் இருந்துச்சு, ஆனால் சவுண்டு ரொம்ப இல்லை. ஸோ அதனால தான் இப்போது இந்த மாதிரி வாங்குகிறேன். இது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சவுண்ட் குவாலிட்டி நல்லா சொல்லி சொல்லியிருந்தாங்க. வைக்கிறதுலேயே டக்குன்னு ஓடிக்குது இதெல்லாம் மேக்னெட்டு. ரிசீவர். இது எந்த பக்கம் பிரிக்கிறதுன்னு தெரியலையே. நல்லா ஓடிக்கிறாங்க. பிரிச்சாச்சு.
ஸோ ரிசீவர் எல்லாத்தையும் பிரிச்சாச்சு மக்களே. பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. ரிசீவரு, 2 விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மேக்னெட் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்னெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங், டப்புன்னு ஒட்டிக்குது, இதை கட்டவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு நல்ல மேக்னெட்டு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை பாருங்கள் மைக்கு இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் உண்மையிலே எல்லோரும் சொல்லுவாங்க நல்லா புஷ் பண்ணுறேன், ரொம்ப டைட்டாக தான் பிடிச்சி இருக்கிறேன்னு சொல்லி. நான் சும்மா சொல்கிறேன்னு பார்த்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, உண்மையிலே ரொம்ப டைட்டாக தான் ஒட்டியிருக்கு மேக்னெட்டு. இதுக்கே நமக்கு தனியாக ரொம்ப பலம் வேணும் போல இருக்குது. வேறு செம்ம ஸ்ட்ராங் மக்களே. பாருங்க எந்த அளவுக்கு பிடிச்சி இருக்கிறாங்க. இது எப்படி நான் பிரித்து இது எப்படி யூஸ் பண்ண போகிறது தெரியல. ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் தனித்தனியாக வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. வா நல்லா ஒரு வழியாக பிரிச்சாச்சு. இந்த அளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்கு, மேஜிக் மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசீவர் அண்டு மைக் இன்னும் நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணலை. ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கும்போது கேட்குற ஆடியோ இது. இப்போ பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது, ஸ்பீடாக தான் ஓடிட்டுருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா சவுண்டுக்காக நான் சொல்கிறேன். இப்போது இந்த மைக் ஆன் பண்ணாமல் இருக்கும்போது கேட்குற சவுண்ட் குவாலிட்டிக்கும் மைக் ஆன் பண்ணதுக்கப்புறம் கேட்குற சவுண்ட் குவாலிட்டிக்கும் வித்தியாசம் எப்படி நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த விண்ட்ஷீல்டு இந்த இது இல்லாமல் நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போது இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் சவுண்ட் குவாலிட்டி இன்னும் கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அதுவும் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ மெயினாக இது எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா வீடியோஸ் பண்ணும்போது சவுண்டு கிளியராக இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் வேறு வீடியோஸ் எல்லாமே இந்த மைக்கோடு தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சவுண்டு குவாலிட்டி கொஞ்சம் கிளியராக இருக்கும், நீங்களும் பார்க்கலாம். ஸோ அதனால் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இந்த மைக் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது வாங்குறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. ஹாலிலேண்டில் 2 இருந்துச்சு. அது பார்த்திங்க அப்படின்னா 4000 வருது ஹாலிலேண்ட்ற பிராண்டில். அது பார்த்திங்கன்னா 2 மைக் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு 1 or 2 monthsலேயே ஃபால்ட் வருதுன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அது வாங்காமல் இது கொஞ்சம் ரேட் கூட வருது, 8000 அந்த மாதிரி வருது. இது நல்லாயிருக்கு, இது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்களும் கேட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோ நாய்ஸ் ரிடக்ஷன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி அதுவும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் ஹை நாய்ஸ் ரிடக்ஷன் நான் இப்போ ஆன் பண்ணுறேன், அதோட ஆப்ஷன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹைலி நாய்ஸ் ரிடக்ஷன். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி தான் இப்போ கேட்டுட்ருக்கீங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும், நீங்களும் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.